குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 14ல் இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான் அப்படிங்கிற லெசனில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருக்குறோம். இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் யூஸிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி C++ ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நவ் லெட்டஸ் ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு ரீட் எ C++ கோடிங் அண்ட் எக்ஸிக்யூட் இட் ரிசல்ட். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை எதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்? C++ல் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? த ஸ்டெப்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த C++ ப்ரோக்ராம் to check a given number is palindrome or not given below. சொல்கிறது புரியுதா கண்ணே? நம்ம கொடுத்துருக்கிறது பாலிண்ட்ரோமா இல்லை பாலிண்ட்ரோம் இல்லையா அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் த C++ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த இன்புட் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் ஆர் நாட் இன் நோட்பேட் and save as the poly_cpp.cpp. அப்போ நாம் டைப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை எதில் டைப் பண்ணணும்? ஒன்று C++ல் டைப் பண்ணுறோம், இல்லைன்னா நாட் இன் த நோட் பேட். சரியா? சொல்கிறது புரியுதா? எதில் சேவ் பண்ணணும்? என்ன பேரில்? poly_cpp.cpp. எதுக்கு சிபிபின்னு சொல்கிறோம்? அது C++ல் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். Type the Python program and save it as poly.py. ஓகேவா? ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன? py. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? cppன்னு இருக்கா? அப்போ C++ ரெண்டாவது இருக்கக்கூடிய பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம் எதில் ஸ்டோர் பண்ணுறோம்? பைத்தானா ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? pyங்கிறது எக்ஸ்டென்ஷன் இருக்கா கண்ணே? மூணாவது பாயிண்ட் பாருங்கள். கிளிக் த ரன் டெர்மினல் அண்ட் ஓப்பன் த கமாண்ட் விண்டோ. என்ன பண்ணோம்? ரன் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் விண்டோவை ஓகேவா ரன் பண்ணணும். டெர்மினலில் ரன் பண்ண போகிறோம். எதில்? கமாண்ட் விண்டோவை. ஓகேவா? கோ டு த ஃபோல்டர் ஆஃப் பைத்தான் யூஸிங் த சிடி கமாண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் டைரக்டரி. சிடி அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதோட பாத் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ண போகிறோம். அஞ்சாவது பாயிண்ட்டு டைப் த கமாண்ட் டைப் த கமாண்ட் பைத்தான் poly.py -i poly_cpp அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பைத்தானில் இருக்கிறத இன்புட் மெத்தட் -i அப்படிங்கிறது இன்புட் மெத்தட் எதில் ரன் பண்ண போகிறோம்? C++ல் ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்துடலாமா? பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் ஆல்ரெடி 11th படிச்சிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் பப்ளிக் வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாக இருந்திருக்கு. கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். எதில் டைப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பேடில். நவ் செலக்ட் a ஃபைல் நியூ இன் நோட் பேட் அண்டு டைப் த C++ ப்ரோக்ராம். ஓகேங்களா? நோட் பேடில் டைப் பண்ணியிருக்கிறோம். டைப் பண்ணுற ப்ரோக்ராம் பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஹெடர் ஃபைல் இருக்குது, நேம் ஸ்பேஸ் இருக்குது, இன்ட்டு மெயின் என்ன பண்ணுறோம்? டேட்டா டைப் கொடுத்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு, இன்புட் மெத்தடு, என்னோட வேல்யூ வாங்குகிறோம். கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். கண்டிஷனுக்குள்ள நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் மாடல் ஆப்ரேட்டர் 10. ஓகேங்களா? மாடல் ஆப்ரேட்டர் 10ல் என்ன வருது வேல்யூ அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த நம்பர் ரிவர்ஸ் பண்ணி டிஜிட்டாக பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதை டிவிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே கோஷியன்ட் வரும், இங்கே ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? அந்த நம்பரை வந்து என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணுறது சேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது பாலிண்ட்ரோம். சேம் நம்பராக இல்லை அப்படின்னா அது நாட் பாலிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 1 111 அப்படின்லாம் கொடுக்குறோம். எப்படி எழுதினாலும் அது என்னது? 1 to 1 அப்படி திருப்பி எழுதினாலும் 1 to 1 தான். 111 திருப்பி எழுதினாலும் 111 தான் வரும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர் எல்லாமே இதை நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு என்ன ஸ்டோர் பண்ணுறோம்? poly_cpp.cpp என்ன பண்ணுறோம்? C++ஆக ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட்டா? பாருங்கள் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது பாருங்கள். நவ் செலக்ட் எ ஃபைல் நியூ இன் நோட் பேட் அண்ட் டைப் த பைத்தான் ப்ரோக்ராம். இது என்ன ப்ரோக்ராமு? C++ ப்ரோக்ராம். எதில் டைப் பண்ணியிருக்கிறோம்? நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு சிபிபின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம்? இதுவும் நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட் மெத்தட் இங்கே பாருங்கள் பாத் நேம் கொடுத்துருக்குறாங்களா? C:program py
prg/poly.py -ic இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய பாத் நேம். இது பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேடில் இந்த ப்ரோக்ராம் வந்து எதில் நோட் பேடில் டைப் பண்ணுறோம். இன்புட் மெத்தட் கொடுத்துட்டு சிபிபி ஃபைல எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதில் ஆப்ஷன்ஸ் ஆர்குமெண்ட் கெட் டு ஆப்ஷன் ஆர்குமெண்ட் வேரியபிள் ஐ இன்புட் மெத்தட் ஐ ஃபைல் ஈக்குவல் டு ஏற்கனவே நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, பழைய 2வது வீடியோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் கொடுக்குறோம். ஃபார் ஓ ஈக்குவல் டு அவுட்புட் மெத்தட் ஏ இன் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இன்புட் ஃபைல் கொடுக்குறோம். C++ ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரன் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் டெஃபினிஷன் ரன். அங்கே கொடுக்குறத கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணுறது என்ன கிடைக்கிது, அவுட்புட் மெத்தடில் கிடைக்கிது. ஓகேவா, ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணதை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் வேரியபிள் 1, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் இந்த ப்ரோக்ராம் எங்கள் நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு இது என்னவா ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், .py poly.py அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த 2 ஃபைலையும் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சி ப்ரோக்ராமில் ஃபைல் ஓப்பன் ஆபீஸ் 4 இது வந்து பாத் நேம். கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் வேல்யூ என்டர் த பாசிட்டிவ் வேல்யூ 56765. இது எப்படி திருப்பி எழுதினாலும் அப்படியே கிடைக்கிது. அப்போ இது பாலிண்ட்ரோம். ஓகேங்களா, அதே பாருங்கள் நாட் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் 65765 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, என்ன ஆயிடுச்சு, இது நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு காட்டுது. ஓகேவா, சொல்கிறது புரியுதா? அப்போ இது நம்பர் சேஞ்ச் ஆகுது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம C++ ப்ரோக்ராமை நோட் பேடில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதை poly_cpp.cppன்னு ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் நோட் பேடில் டைப் பண்ணுறோம். அதை poly.py அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா, ரெண்டையும் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட் கிடச்சிது. ஓகேங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். how to Python is handling the errors in C++. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ 11th எரர் கிளியர் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் Python not only execute the successful C++ program, it is also help to display even errors if any in C++ statement during compilation அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பைத்தானில் வந்து மேக்ஸிமம் எரர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிறதும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ அது வந்து எதுக்காக பைத்தான் C++ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் த ஃபாலோயிங் C++ ப்ரோக்ராம் an error is there, let us see the what happened when you compile through Python. ஸோ எரர் மேக்ஸிமம் இருக்காது. இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நடக்கும் இப்போ பாருங்கள். நோட் பேடில் டைப் பண்ணிடுறாங்க C++ ப்ரோக்ராமு. ஒரு என்னது ஒரு ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுறோம், hello.cppன்னு ஸ்டோர் பண்ணியாச்சா? சரியா, இப்போ அதுக்குண்டான சிபிபி அதாவது பைத்தான் ப்ரோக்ராமு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்தது என்ன எரர் காட்டுது, அவுட்புட் ஃபைலில் பாருங்கள் என்ன எரர் காட்டுது. கம்பைல் இது பண்ணியாச்சு. என்ன எரர் காட்டுது, பிஃபோர் ரன் ரிட்டன் 0 அப்படின்ட்டு இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்கணும், ரிட்டன் 0 கொடுத்துருக்குறாங்களா, 0க்கு முன்னாடி என்ன இல்லை அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா? என்ன எரர், பிஃபோர் ரிட்டன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது செமிகோலன் இல்லை. அலோ முடிகிறப்ப செமிகோலனால் முடியணும். அந்த செமிகோலன் இல்லாதனால நமக்கு எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் தான் வருமா வழியே மேக்ஸிமம் பெரிய எரர்ஸ் வராது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எரர் கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா கண்ணே? இந்த above program Python help to display the error in C++. The error is displayed along with the line number. The line number start from the Python script. எங்க இருக்கா பைத்தான் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதோட லைன் நம்பரோட நமக்கு எந்த லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். சப்போஸ் இது நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த லைன்லையும் எரர் இருக்கலாம். அந்த லைனுக்கு முன்னாடி லைன் ஆர் பின்னாடி லைன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லைனில் நம்ம பார்க்கணும். அந்த லைன்லையும் எரர் இருக்கலாம். ஓகேவா, சொல்கிறது புரியுதா கண்ணே? புரிஞ்சிச்சிங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. Python program executing C++ program containing arrays. எப்படி அரேல C++ ப்ரோக்ராமை பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். In our previous program check whether number
palindrome number or not you have used to only control structure statement. Now you are going to execute C++ program containing array. முன்ன பார்த்தது control structure. ஓகேங்களா, if else இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரே யூஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பாருங்க. நோட் பேடில் டைப் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இன்ட்டு ஏ ஆஃப் 3/3 3/3 மேட்ரிக்ஸ் 3 ரோ 3 காலம். ஓகேங்களா, ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபார் லூப்பில் எப்படி வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இது நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த C++ ப்ரோக்ராமை நோட் பேடில் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் என்ன பண்ணுறோம், இதுவும் நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம் .py அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இதிலிருந்து என்ன அப்படின்னா பைத்தான் பொறுத்தவரையிலும் சப்போர்ட் பண்ணுது. C++ ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஒன்லி சப்போர்ட் ஃபைல், தட் இஸ் எக்ஸிக்யூட் ஃபைல் தான். ஓகேங்களா, அங்கே கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட் பாருங்கள். எவ்வளோ ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் அரே 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இருக்கு. அப்படியே டிரான்ஸ்போர்ட் மேட்ரிக்ஸ் ரோ வைஸாக இருக்கிறது, அப்படியே காலம் வைஸாக மாற்றி எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா, you would have noticed by Python program used to execute the transport of matrix also the same as what you have used in palindrome program. From this what you have understood, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சொல்றது புரியுதா? The Python script, that is program, in this chapter is mainly used to read C++ along with the type of mode you have like. ஓகேவா, நம்ம என்ன மோடில் கொடுக்குறோம், இன்புட் மோட் கொடுக்குறோமா அவுட்புட் மோட் கொடுக்குறோமா அப்படிங்கிறது பார்க்குறோம். இட் பாசஸ் ஈச் வேல்யூ ஆஃப் த கமாண்ட் லைன் அண்ட் பாஸ் as argument to the list called as OPT is output, that is options. ஓகேங்களா, நம்ம கொடுக்கிறது இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் பார்க்குறோம். The entire C++ code is referenced for reading by long option I files, that is long option input files along with the mode. என்ன மோட்ல கொடுக்குறோம். ஓகேங்களா, the list O in for loop containing the mode I and the variable A contain the C++ file with a complete path. ஓகேங்களா, அவுட்புட் ஃபைலாக இருக்கட்டும் இன்புட் ஃபைலாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட கம்ப்ளீட் பாத் எந்த கோலனில் ஸ்டோர் ஆகிருக்குது எந்த டிரைவில் ஸ்டோர் ஆகிருக்குது அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, த எக்ஸ்டென்ஷன் லைக் CPP bar exe are added by the Python script. நம்ம என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா, C++ அப்படின்னா CPPன்னு கொடுக்க போகிறோம், பைத்தான்னா PYன்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, so _name _variable directs the program to start from the Python script main definition. ஸோ ப்ரோக்ராம் பொறுத்தவரையில் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்கிரிப்ட் மெயினில் தான் ஆரம்பிக்கும். த மெயின் டெஃபினிஷன் டெஸ்ட் த பாசிங் அண்ட் ஆடிங் த எக்ஸ்டென்ஷன். என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் சரிங்களா, பைத்தானை பொறுத்தவரையிலும் சரி C++ பொறுத்தவரையிலும் என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். த ரன் டெஃபினிஷன் இன்வோக்ஸ் த G++ கம்பைலர். எதுக்கு G++ கம்பைலர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானையும் C++யும் ஒன்றா சேர்த்து கொடுக்கறதுனால அது என்னன்னு சொல்கிறோம், G++ கம்பைலர். நேற்றே பார்த்துருப்போம். ஓகேங்களா, த கிரியேட் த exe ஃபைல். இது கொடுத்த உடனே என்ன கிரியேட் ஆகும், exe ஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். த சிஸ்டம் கமாண்ட் ஆஃப் OS மாடியூல் எக்ஸிக்யூட் த exe ஃபைல் அண்ட் யூ வில் கெட் த டிசையர் அவுட்புட். நம்ம என்ன அவுட்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்குது. ஓகேவா, சொல்றது புரியுதா கண்ணே? The file extensor are added by the Python script due to the which you can even execute the C programs. ஓகேங்களா, ஸோ C++ ப்ரோக்ராம் மாதிரியே எந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், C ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சா கண்ணே? எப்படி வந்து பைத்தான் ப்ரோக்ராமையும் C++ ப்ரோக்ராமையும் கம்பைன் பண்ணி தட் இஸ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Python program executing C++ program containing functions. எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் C++ ப்ரோக்ராமில் பைத்தான் யூஸ் பண்ணிட்டு எப்படி நாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, and now you are going to test the Python script to run a C++ program having a function and a ஃபங்க்ஷன் கால். எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, புரியுதா கண்ணே? பாருங்கள், இங்கே பாருங்கள் C++ ப்ரோக்ராம் நோட் பேடில் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு என்னென்னு ஸ்டோர் பண்ண போகிறோம், cube.cpp ஸ்டோர் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன், இன்ட்டு கியூப்.
ஓகேங்களா இன்ட்டு நம்பர் ஓகேங்களா என்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ட்டு நம்பர் அப்படின்ட்டு இருக்குது இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது என்டர் இதை கொடுக்குறோம் கியூப் நம்ம கொடுக்குற நம்பர் கியூப் பண்ண போகிறோம் கியூப் பண்ண போனோடனே ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் பாருங்கள் நம்பர் இன்ட்டு நம்பர்னு கொடுக்குறோம் அப்போ டூன்னு கொடுத்தோம்னா 2 இன்ட்டு 2 அப்படின்னு வரும் 2 2 4 4 2 என்ன வரும் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா 2 இன்ட்டு 2 ஓகேங்களா 2 2 4 4 2 8 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ கியூப் பண்ண போகிறோம் கொடுக்குற நம்பரை நம்ம கியூப் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க நமக்கு உண்டான சப்போர்ட்டிங் இன்புட் ஃபைல்ஸு அதோட EXE ஃபைல் சிபிபியோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் இங்கே 5ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன வரும் 5 கியூப் என்ன வரும் 125 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சொல்லுது புரியுதா கண்ணே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் illustrate the inheritance of a class ஓகேங்களா இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா 11th படிச்சிருப்போம் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குறோம் அப்படின்ட்டு now you are going to execute a C++ class program of C++ ஓகே கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஓகேங்களா the class program is of multi level inheritance என்ன கொடுக்குறோம் multi level inheritance கொடுக்குறோம் this also gives output using python script multi level inheritance பைத்தான் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ C++ ப்ரோக்ராம் பாருங்கள் பேஸ் கிளாஸோட நேம் என்னக்கண்ணே வெஹிக்கிள் அதாவது பப்ளிக்குள்ளே இருக்குது ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்டர் என்னது வெஹிக்கிள் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் டெரிவேட்டிவ் கிளாஸ் என்ன நல்லா பாருங்கள் டெரிவேட்டிவ் கிளாஸ் என்னது வீலர் 3 வீலர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்த டெரிவேட்டிவ் கிளாஸ் பாருங்கள் என்ன இருக்குது ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸ் கொடுத்துருக்குறோம் மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்கள் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருக்குமா ஆட்டோ ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குறோமா ஆப்ஜெக்டோட வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது ஓகே சரியா சொல்லது புரியுதா ஒவ்வொன்றிலையும் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது என்ன கிடையாது டிஸ்ட்ரக்டர் கிடையாது ஒன்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஓகேங்களா டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும் இது 11th படிச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது என்னன்னா பைத்தான் ப்ரோக்ராம் அதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் ஃபைல் இன்புட் அவுட்புட் ஃபைலுக்கு உண்டான சப்போர்ட்டிங் ஃபைல் கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆனோடனே திஸ் இஸ் ஏ வெஹிக்கிள் ஆப்ஜெக்ட்ஸ் 3 vehicles ஆர் vehicles ஆட்டோ ஹேஸ் 3 wheels நம்ம என்ன கொடுக்குறோம் ஆட்டோன்னு கொடுத்துருப்போம் ஆட்டோ அப்படிங்கிறது என்னது 3 wheels அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ஃப்ரம் ஆல் திஸ் எக்ஸாம்பிள் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் த பைத்தான் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் யூஸ்டு ஃபார் இன்டகிரேட்டிங் C++ இஸ் காமன் ஒன்லி த நேம் ஆஃப் த பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபைல் அண்ட் த CPP C++ file have changed remember it is not necessary to the type of C++ coding if one's computer contain already the C++ file நம்ம சப்போஸ் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ அதையே எடுத்துக்கும் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் in this chapter to show the all the type of C++ program like normal இதில் என்னென்ன பார்த்துருக்குறோம் இந்த லெசனை பொறுத்தவரையிலும் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க நார்மல் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற 3 கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பைத்தான் கோடில் எக்ஸெப்ட் பண்ணியிருக்கிறோம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் யூஸிங் த பைத்தான் ஸ்கிரிப்ட் யூ கேன் ஈவன் கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் சி ப்ரோக்ராம் ஆல்சோ சி ப்ரோக்ராமும் C++ ப்ரோக்ராம் மாதிரியே பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ஸ் பைத்தான் automates the C++ program file to execute without its IDE integrated development environment அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது இல்லாமலையும் ஒர்க் பண்ணலாம் பைத்தான் கேன் பி கால்ட் as a script language பைத்தானை பொறுத்தவரை என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஓகேங்களா 5th லெசன் படிக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாயிண்ட் டு ரிமைண்டரை தரவாக படிச்சிக்கங்க ஓகேவா சொல்கிறது புரியுதா ஸோ இதில் முக்கியமான 1 மார்க்லாம் வரும் பாயிண்ட் டு ரிமைண்டரில் ஓகேங்களா இந்த லெசனை பொறுத்த வரலும் நிறையா கான்செப்டை பார்த்துருக்குறோம் நல்லா தெளிவாக படிச்சிக்கங்க தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஓகேவா தேங்க்யூ